ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். த லாஸ்ட் ஹவுஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை லூயிஸ் லெட்ரியர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நான் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டேன், பட் இப்போ தான் என்னால் ரிவ்யூ போட முடிஞ்சிச்சு. இந்த படத்தோட ரிவ்யூவை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு மிடில் ஏஜில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, மொத்தம் 4 பேர் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க. இந்த ஃபேமிலி அவங்களோட ரெகுலர் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்க. சடனாக வானத்தில் ஒரு பெரிய மின்னலோட இருண்டு மழை பெய்யுது. ரொம்ப நேரம் மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்சு முடிஞ்சதும் ஹீரோ அவங்க வீட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணுறப்ப கதவை திறக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஜன்னல், பின் கதவு டோட்டலாக எதையுமே திறக்க முடியல. அவங்க ஃபேமிலியோட ட்ராப் ஆன மாதிரி, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இது 2-3 நாளில் மாறிடும் அப்படிங்கிற மாரி அந்த ஃபேமிலி வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே சூழ்நிலை தான் பக்கத்து வீட்லேயும் இருந்துட்டு இருக்காங்க. போக போக அவங்களோட சுச்சுவேஷன் ஒஸ்டாக ஆரம்பிக்குது. அவங்க வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு எப்படியாவது சர்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அந்த ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ளே சர்வே ஆனாங்களா இல்லையா, எதனால் அவங்கள சுற்றி இந்த மாரி அப்நார்மலான விஷயங்கள்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் த லாஸ்ட் ஹவுஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்னு எல்லா விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 30-35 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு படம் சுவாரஸ்யமாக போகிற மாதிரி தான் ஃபீலை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த மாரி சர்வைவல் த்ரில்லர் படங்கள் எல்லாத்துலேயும் மெயின் பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கே அவங்க இந்த மாதிரி 30-35 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 மினிட்ஸ் கிட்டலாம் படத்தோட மெயின் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. அந்த ஃபேமிலி வீட்டுக்குள்ளேயே ட்ராப் ஆயிட்டாங்க. ஸோ எதனால் இவங்க ட்ராப் ஆனாங்க, எப்படி வெளியில் வருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சுவாரஸ்யத்தை படத்தோட ஸ்டார்டிங்கில் இவங்க உருவாக்கிட்டாங்க. அதை அந்த ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இவங்க அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவங்க பிளான் பண்ணுற விஷயங்கள், அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வரதுக்காக முயற்சி பண்ணுற இடங்கள் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தோட இன்பிட்வீன் போர்ஷன் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு தோணுச்சு. காரணம், இன்பிட்வீன் போர்ஷனில் புதுசாக எதுவும் இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் கொடுக்கவே இல்லை. சுற்றி ஒரே விஷயங்கள் தான் நடக்கிற மாரி இருந்துச்சு. அவங்க சர்வேலுக்கு ஆகிறதுக்காக அடுத்தடுத்து சில விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே போனாலும் அது எனக்கு பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாரி ஃபீலை கொடுக்கல. இதனால் இந்த படத்தோட மிடில் மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை, எனக்கு போர் அடிக்கிற மாரியே ஃபீலை கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் த லாஸ்ட் ஹவுஸ் டெக்னிக்கலாகவும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, படத்தோட ஸ்டார்டிங், படத்தோட எண்டு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்பிட்வீன் போர்ஷன் டோட்டலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிலோ ஆவரேஜ் மூவி தான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. த லாஸ்ட் ஹவுஸ் படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.